சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் இல்ல இவன் போலீஸ் ஜிஆரி போறதுமா ரொம்ப நேரம் பாலோ பண்ணினா வர சாத்துங்க. என்னடா அது நம்ம வெளிச்சாமி இங்க கடை வந்த மாட்டினா? வெளிச்சாமி என்னடாச்சு? யார் அவங்களா? எதுக்கு அவங்க நடிச்சாங்க? அவங்க எல்லாம் இந்த வழியா தானே போறாங்க? ஆமா இந்த வழியா தான் போறாங்க. என்ன விடுங்க, நான் அவங்க கிட்ட போறேன். டேய் அவங்கள அடிச்சாங்க சொல்றா, அவங்க முன்னாடி எதுக்குடா போற? யார் அவன்? எதுக்குடா அவன் அடிச்சான் சொல்றா? எதுக்குடா அவன் அடிச்சாங்க? எனக்கு அப்படியே கொலை எல்லாம் நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன பாலோ பண்ணினே வந்தாமா. சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும். வாத்தியார 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 அங்க பாரு. பிச்சுவ வச்சிருக்கியடா? பண்ணா மாப்பிள்ளையோட கீது வாத்தியார. சமாதானம் வாத்தியார. வெள்ள கொடி காட்டுறான் சமாதானம். ஒத்தையில வர்றான் பாவம். பக்கத்துல வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன? சரி. சார் உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது. தனியா கூட்டின்னு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சபையிலே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது? சொல்லு சார். ஜெயா தங்கமான பொண்ணு சார். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க. எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், பிளீஸ். என்னடா அது புச்சாக்குது? ஜெயாங்கிறான், கண்ணாலங்கிறான், என்னதான் கட்டிக்குங்கிறான். ஒரே குழப்பமாக்குதா? யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்டிட் பொண்ணு சார். ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பாரு, நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. வாத்தியார நீ சும்மா இரு. நீ இங்கே இருப்பா. அப்பா நகரு. எதுக்குடா நகருங்கிற? வாத்தியார அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்திருக்கான். இவன் நீதான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. இட்டாந்து என்னடா பண்றது? எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது. பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணாம். இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சாங்க வித்து விடுவோம். அரேபியாவா? அது எங்கடா இருக்கு? வண்டலூர் தாண்டனா சுங்குவார் சத்தனா. அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க. பாரு, அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு, விக்கிறது உன் பொறுப்பு. சரி சரி நட நட. இத பாருப்பா, நான் அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஊரறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணை இங்க கூட்டின்னு வா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கனா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணும் வா சார். அந்த பொண்ணு தனியா வீட்டை விட்டு வர சொன்னா வராது சார். அதெல்லாம் இங்க பேசப்படாது. இட்டுக்கணும் வான்னா வரணும். இல்லாங்காட்டி வாத்தியார் வரமாட்டார். என்னன்ற? சரி சார். அந்த பொண்ணு எங்க இட்டுக்கிட்டு வர்றது? எங்கடா இட்டுன்னு வர சொல்றது? இந்த வார என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன லவ் லெட்டரா? அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூமு, கணத்தடி, கொல்லப்புறம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா. அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அலையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால
என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? இல்ல இல்ல, இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது. அங்க நாங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கணும். உங்களை பார்த்துதான் சிரிச்சேன். என்ன பாத்துங்களா? ஏன் உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க. ஏன் கை சுருட்டுறீங்க?